வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன், கவனியுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆங்கில வேதாமத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறது, பட் டெஸ்ட் ஆல் திங்ஸ் கேர்ஃபுல்லி so you can recognize what is good. Hold firmly to that which is good. Abstain from every form of evil. Withdraw and keep away from it. Amplified Bible-ல இவ்விதமா அழகா ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா சிகரெட்டு பிடிக்கிறது நலமான சிகரெட்டு போயிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி அறியணுமா? அல்லது சாராயம் குடிச்சா அது நல்லதான்னு டெஸ்ட் பண்ணி அறியணுமா? இல்லை, சோதித்து பார்த்துன்னு சொன்னா அதுலேயே அழகா அச்சிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் சிகரெட்டு பாக்கெட்டில் போட்டிருப்பாங்கல்ல, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், மது உடல் நலத்திற்கு கேடு போட்டு தானே விற்கிறாங்க. அதுலேயே கண்டுபிடிச்சலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு டொமேட்டோ கேட்சப் வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இல்லை, அதில் மேலே எக்ஸ்பைரி டேட் என்ன போட்டிருக்கு, காலாவதி ஆகிற நாள் என்ன, அது சாப்பிடவா சாப்பிடக்கூடாதுன்னு அதை டெஸ்ட் பண்ணாலே புரிஞ்சிடும். ஜூஸ் வாங்குறீங்க, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் வாங்குறீங்க, அதில் போட்டிருப்பாங்க, இந்த பாக்கெட் ஊதி இருக்குமானால் அது கெட்டு போனதற்கு அடையாளம், அதை நீங்கள் பானம் பண்ணாதிருங்கள் என்று போட்டிருப்பார்கள். ஒரு சில இப்படிப்பட்ட பானங்களில் எழுதியிருக்க நாம் காண்கிறோம், அதை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு பக்கத்தில் எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு காட்டி கொடுக்குது, எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதி ஆகிற நாள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் மருந்தானாலும், ஆம், இதை போன்ற பொருட்களானாலும், பானம் பண்ணும் பானமானாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பாக்கெட்டில் வச்சிருக்க முடியும். அதன் பின்பு கெட்டு போகும். அந்த தேதி என்னன்னு பார்க்கணும். நீங்கள் வாங்குகிற எந்த சரக்கானாலும் அதில் எக்ஸ்பைரி டேட் பார்க்க முடியும். எந்த பொருளையும் எல்லா நாளைக்கும் வெளியே வச்சு காப்பாற்ற முடியாது. ஒரு சிலதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலே வச்சு மட்டுமே எல்லா காலமும் எது சிலதை காப்பாற்ற முடியாது. ஒரு தக்காளி ஃப்ரிட்ஜில் வைங்க, ரொம்ப நாள் ஆச்சுனாலும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் அந்த குளிருக்கு. அப்போ எல்லாவற்றிற்கும் உரியதை சோதித்து சரியானதை எடுத்துக்கிடுறீங்க சூப்பர் மார்க்கெட்டில். உலகம் என்கிற வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீங்க எல்லாவற்றையும் கூட சோதித்து பாருங்கள். நலமானது என்ன என்று பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு அப்படியே பிடிச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. எதை பார்த்தாலும் அப்படியே காப்பி அடிக்கிற பழக்கம் இருக்கிறது. என்னுடைய கை அசைவை கூட பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வாதம் டிவி வரும்போது கிட்டே எதுக்கு நின்றுட்டு என்னைய மாதிரியே கர்த்தர் நல்லவர் அப்படின்னு இதே மாதிரி கை வச்சு நிற்பாங்களாம் பசங்க. அப்படி நம்ம பிடிச்சுக்கிறோம். பைபிள் சொல்லுது, நலமானதெல்லாம் பிடிச்சிங்க, அப்படி சோதித்தறிந்து நலமானதெல்லாம் பிடிச்சுக்கங்க. ஆனா
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்கு எந்த வடிவத்தில் வந்தாலும், ஆங்கில வேதம் அப்படிதான் சொல்லுது, எந்த வடிவத்தில் வந்தாலும். பல ஆங்கில வேதாமின் மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேன். ஆமா, எந்தெந்த விதமான வடிவத்தில் வெளிவந்தாலும், மக்களுக்கு ரீச் பண்ணுகிறதா இருந்தாலும், அதை விட்டு நீங்கள் விலகுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். சங்கீதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. தேவனே, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மை சேர்வதில்லை. மனுஷர் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிச்ச உடனே தீமை அவர்களை சேர்ந்து விட்டது. அவர்கள் கொலைகாரராக மாறினார்கள். பிறந்த புள்ள காயினே கொலைகாரனா மாறிட்டான். அப்புறம் கொள்ளைக்காரர்களாக, அசுத்தத்தை செய்கிறவர்களாக, பலவிதமான காரியங்களை செய்து தவறான வழிகளில் நடந்து சோதோம் கொமோரா பட்டணம் எழும்பியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இப்படி எல்லாம் நின்ற பொழுது தேவனுடைய கோபமும் எழுந்தது. ஓகே, அப்ப ஒன்று சொல்றேன், தேவனை மட்டும் தீமை சேர்வதில்லை. தேவன் நன்மை தீமை என்னதென்பதை அவர் கண்டறிவார். ஆனால் தீமை அவரை சேர்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க நன்மை தீமை என்னதென்பதை அவர் அறிவார். ஆனா ஆரம்பத்திலேயே துவக்கி தீமை அவரை சேர்வதில்லை. அதுதான் தேவன், காட். ஏன் ஒட்டாதுப்பா? மீனானது எவ்வளவுதான் கடல் உப்பு தண்ணீர் உள்ளதாக இருந்தாலும் பாருங்க, அந்த மீன் நீங்க சமைக்கும் போது உப்பு போட்டு தான் சமைக்க வேண்டியதா இருக்கு. அது உப்பாகாது. அந்த உப்பு தன்மையை தனக்குள்ளே ஏற்காது. தண்ணீரிலே இருக்கும் தாமரை போல என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க தாமரை வெளியே எடுத்தீங்கன்னா தண்ணீர் அதில் ஒட்டி கொள்வதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை போல தேவன் இடத்துல தீமை சேர்வதில்லை. அவர் என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தீய வழிகளை மட்டும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டார். அதாவது தீமை உம்மை சேர்வதில்லை. ஆடாடா, தேவன் நல்லவர். ஆகவே மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவரை பார்த்து ஒருவன் நல்ல போதகரே என்று, நல்லவரே என்று கூப்பிட்ட போது, அடடா, என்னை நீ நல்லவர் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரே நல்லவர் என்று அப்பொழுது பறைசாற்றினார். ஆம், தேவனை தீமை சேர்வதில்லை. எவ்வளவு ஒரு அருமையான குணாதிசயம்! அப்போ நீங்க பொல்லாங்காய் தோன்றுகிற எதுவும் உங்களை உள்ள பிரவேசிக்க கூடாது, தேவ பிள்ளையே. ஆனா பொல்லாங்காய் தோன்றுகிறது, இது பொல்லாங்காய் இருக்கிறது போல தோன்றுது, அங்கிருந்து விலகிரு. பொல்லாங்காய் தோன்றுகிற ஒன்றிலிருந்து நன்மை பிறக்காது. அதை புரிஞ்சுக்க. அவ்வாறு பிறந்து அதனால அது நிலைக்காது. கரையான் கட்டுற புத்த நம்ம வச்சு வாழ முடியுமா என்ன? தீமை என்னும் கரையான் கட்டுகிற புற்று ஆம் வேறு தீமைகளுக்கு வழிவகுக்குமே ஒழிய இல்லை, அது உனக்கு நன்மை பயக்காது. அப்ப நான் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுறேன் பிரதர். ஓகே, அதே போல நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நலமானது என்று நீ கண்டு கொண்ட ஒன்று, அதுல பிடிச்சுக்க கட்டியா. காலையில எழுந்து ஜெபம் பண்ணா கிருபை அருமையா கிடைக்குது, அந்த நாள் விசேஷமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா பிடிக்க மாட்டீங்க. ஏன்? நலமானது தானே, ஏன் பிடிக்க மாட்டீங்க? பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணா உலகத்தின் ஆசை இச்சைகளை தாண்டலாம் எளிதிலே, தேவனுடைய பாதத்தை அடையலாம் எளிதிலேன்னு நீங்க தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிற விதமாக ஆத்மாவை தாழ்த்தும்படி அந்த உபவாச வழியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன் அதில் ரெகுலரா வச்சுக்கிட கூடாது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு வரலாமே. நலமான வழி, ஆமா, டிவியில கேட்கிறோம், ரைட்?
சண்டே ஓடி வரலாம்ல சென்னை ஆசீர்வாத் திருச்சபைக்கு. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில எங்கும் எப்பொழுதும் என்றும் நலமானதுன்னு ஒன்று வந்தா பிடிச்சுக்கிடுங்க, விடாதீங்க. அதை விட்டுட்டு ஓடுறது தான் உலகம். எந்த நலமானதை நீங்க விட்டுட்டு ஓடுறீங்களோ ஒரு நாள் நீங்க அதை தேட வேண்டியது வரும். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, அதை சேர்க்க ஒரு காலம் உண்டு. நல்ல கற்கள், ஒருவேளை நலமல்லாத கற்கள் எதுவா இருந்தாலும் உங்கள் எல்லைகளை விட்டு எரிந்து போடுகிற நீங்கள் ஒரு நாள் சேர்க்க வேண்டியது வரும். உங்களுடைய நாட்களாகிய அருமையான கற்கள், அதையும் வீணாய் கழித்து போட்டால் ஒரு நாள் அழ வேண்டியது வரும். அப்படின்னா நலமானதை பிடித்துக் கொள்ளவும் பிரயோஜனப்படுத்தவும் வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அவர் பணி செய்த அந்த எகிப்து தேசத்தில் உள்ள குறிப்பிட்ட அந்த மனிதனுடைய மனைவி, ஆம் யோசேப்பினுடைய எஜமாட்டி, தன்னோடு இருக்கவும் பின்பு பாவத்தில் வாழவும் அழைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ஸ்டேஜ் இருக்கு. சும்மா உட்கார்ந்துருங்க. யோசேப்பு நீ உட்கார்ந்து பேசிட்டே இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, பார்த்தீங்களா? அதான் வாழ்க்கையில சும்மா கூட உட்கார்ந்து இருக்கிறது. ஒன்றும் தப்பெல்லாம் பண்ண, சும்மா உட்காந்துரு யோசேப்பு. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல, பேசினேன் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிற எதையும் விட்டு விலகணும். உட்கார்ந்து கதை பேச வேண்டாம், அப்படிப்பட்டவைகள் வேண்டாம். பொல்லாங்காய் தோன்றுறது வேண்டாம். நியாய பிரமாணம் போதிக்காதவற்றை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பின்பு ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்ற விதத்திலே கலாத்தியரில் அழகாய் எழுதி கொடுத்தார். அசுத்தம், வெறிகள், களியாட்டுகள், கோபங்கள், சண்டைகள், இது எதையாவது 10 கட்டளை சொல்லிக் கொடுக்குதா? அசுத்தம்னா அன்கிளீன் தாட்ஸ் கூட அசுத்தம் தானே. தீய விதமாய் சிந்திக்காதிருப்பாயாக எழுதியிருக்கா? இல்ல. தேவன் மக்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து கட்டளைகளை எழுதியிருக்கிறார். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று கூட எழுதாம பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய் தான் சொன்னார். சின்ன சின்ன பொய்க்கு மாட்டி தவிக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பின்பு வரும்பொழுது இல்லை இவங்க பொய் சொன்னாலும் போய் நரகத்தில் விழுகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சோடனே பொய்யர் அனைவரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்களும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில் பங்கடைவார்கள். அது மாதிரிதான் வெறிகள். என்ன பிரதர், சாராயம் குடிக்கிறது எங்க இருக்குது பைபிள்ல? ஆமா, வெறி, ட்ரங்கன்னஸ், ஆங்கில வேதம் சொல்லி குடி வெறி, குடித்திருப்பது. சிகரெட்டு பிடிக்காம என்னால இருக்க முடியல, அந்த குடிக்கிறீங்கல்ல, அந்த ட்ரங்கன்னஸ் கீழே தான் இது வரும். அப்ப சில வெறிகள். அப்புறம் களியாட்டுகள். களியாட்டுகளை 10 கட்டளை சொல்லி கொடுத்துச்சா? களியாட்டு இருக்கக்கூடாதுப்பான்னு முதல்ல ஃப்ரீடத்தோட தான் விட்டுருந்தார். ஆனால் கண்டிப்பா பாதாளத்தை நோக்கி போய்விடக்கூடாது. ஆட்டுக்குட்டியாண்டு ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. ஆகவே இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். களியாட்டுகள் வேண்டாம்ப்பா. அப்படியா? பணம் கட்டி சீட்டாட்டம் இருக்கக்கூடாதா? ஆமாப்பா, களியாட்டுகள் வேண்டாம். களியாட்டுகள் அவைகளை செய்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கலாத்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. It is written, my brother, my sister, it is written in Galatians. So remember, you will be judged according to that. எழுதப்பட்ட எழுத்துப்படிதான் தீர்ப்பு. கோபம், சும்மா எடுத்துக்கலாம் இவருக்கு கோபம் வரும். வருதா? holy anger is there. சவுக்கை உண்டு பண்ணி வரட்டார் பார்த்தீங்களா ஆண்டவர், அது பேர் ஹோலி ஆங்கர். சபைய, தேவனுடைய பணிய, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? மீட்பர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஹோலி ஆங்கர் இஸ் ஓகே. பட் கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள்,
நான் என்ன எந்த குரூப்ல இருக்கணும் அவங்க மட்டும்தான் கரெக்ட், மற்றவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ இவைகளெல்லாம் பரிசுத்த வேதாமத்தில் முழுவதும் படித்தறியும் பொழுது ஆவியினால் போதிக்கப்படுகிறது. ஆவியானவர் இதை போதிக்கிறார் இல்லையா? ஆமா. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வெறிகள், களியாட்டுகள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், அசுத்தமான காரியங்கள், அசுத்தம் என்று ஒரே டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய இருக்கு. அன்கிளீன் தாட்ஸ் எல்லாமே வரும். உங்களுடைய கண்கள் அசுத்தமா பார்ப்பது அசுத்தம் தானே. தீய நோக்கம் பாவமாகும். அன்கிளீன் நான் இருக்கிற நோக்கம், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பாருங்க தப்பா வருது. அநீதி எல்லாம் பாவம்தான். மருமகளை நடத்துறதுல அநீதியா நடத்தினா ஆண்டவர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டிலேயே, உன்னுடைய வேலைக்காரி இருக்கிறாப்பா வீட்டில், அவளை மகனுக்கு நீ கொண்டாயானால் உன்னுடைய மகள்கள் குமாரத்திகளில் ஒருத்தி போல் அவளை நடத்துன்னு சொல்லியிருக்கு. அதான் நீதி. மருமகள்னா மகா மாறி வச்சு நடத்தணும். புரிஞ்சதா? அநீதி எல்லாம் பாவம்தான். பரலோக ராஜ்யம் உனக்கு திறந்துடாது. புரியுதா? எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய விரும்பியும் அதற்குள் எல்லோரும் செல்வதில்லை. காரணம், அது இடுக்கமான வாசல். அநீதி எல்லாம் பாவம்தான். அப்புறம் கொலோசேயர்ல அழகா வேதம் சொல்லுகிறது, அநியாயக்காரன் அதற்கேற்ற பலனை அடைவான். அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பலன் உண்டு, அதற்குரிய பலன். அப்ப அநியாயக்காரர், அநீதி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது எப்படி? ஆகவே இன்றைக்கு நீதியாய், நியாயமாய், உண்மையாய், உத்தமமாய் ஓட நலமானதெல்லாம் பிடிச்சுக்கிடுங்க. உங்களை நோக்கி வரும் பொழுது பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக வைத்துக் கொள்ளுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிறது எதுவா இருந்தாலும் சரி தட்டி விடுங்க. நான் தீமை என்னை சேராது, ஏன்னா தேவனை சேராது இல்ல, அதே மாதிரி என்னையும் சேராது அப்படின்னு தேவனுடைய பிள்ளையானா நீ சொல்லு. தேவனுடைய வித்து உனக்குள் தரித்திருக்கிறது உண்டானால் நீ சொல்லு, இல்லைன்னா விடு. தீமை தேவனை சேர்வதில்லை, கர்த்தரிடத்தில் தீமை சேர்வதில்லை. எத்தனை காரியங்கள் அசுத்தமான தீமைகள், என்னதான் அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போதும் அவைகள் எப்படி நடக்கிறது என்று அறிந்தாலும் அது அவரிடத்தில் உள்ள போகாது, பிரவேசியாது. தீமை அவரை சேர்வதில்லை. அப்ப அந்த விதமான தீமை உங்களுக்குள்ளும் பிரவேசிக்க கூடாது. அதற்கு ஒரே ஒரு ஒத்தாசை இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் மற்றும் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுனால் அவன் பாவம் செய்யான். அவ்வளவுதான். தேவனுடைய வசனம், வார்த்தை, உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறபடியால் நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான். பிடித்துக் கொள்ளுங்க. நலமானதெல்லாம் பிடிங்க. பொல்லாங்காய் தோன்றுகிறது யாவையும் அடிச்சு துரத்துங்க. வேண்டாம், உதறி போடுங்க. அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது, உதறி போடுங்க. நோ, என்னை சேர்வதில்லை. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர், இதோ என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன நோய் நொடிகள் இருக்கிறதோ, என்ன சுகவீனம் பலவீனம் இருக்கிறதோ அது இப்பொழுது மாறட்டும். கர்த்தாவே, உம்மை கனம் பண்ணுகிறவர்களை நீர் கனம் பண்ணுகிறவர் இல்லையா? நீர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர் இல்லையா? பலன் அளிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. விசேஷ விதமாய் நலமானதை பிடித்துக் கொள்ளவும், பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகவும், அவற்றை விட்டு விலகி ஓடவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தியை, அறிவை, ஞானத்தை தாரும் கர்த்தாவே.
விவேகத்தை தாரும் கர்த்தாவே. குடும்பங்கள் கட்டப்படட்டும், செழிப்புண்டாகட்டும். சத்துருனுடைய திட்டங்களை கர்த்தர் கவிழ்த்து போடுவீராக. ஹல்லேலூயா. பிசாசுகள் இவருடைய வீட்டின் எல்லை அணுகாமல் காப்பீராக. மாந்தரீகங்கள் இவருடைய வீட்டுக்கு விரோதமாய் பலம் செய்யாதபடி அபத்தமாக்கி போடுவீராக. பொறாமையும் வன்கண்ணும் எரிச்சலும் கர்த்தருக்கு முன்பதாக நில்லாது. பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? ஆம், கர்த்தருக்கு முன்பதாக அது நில்லாமல் போ. அப்படியே வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் மெழுகு போல உரிய போம். யார் யாருக்கு விரோதமாய் பொறாமை வன்கண் எரிச்சல்கள் இருக்கிறதோ, இதோ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிற இந்த நேரத்தில் தானே எல்லாம் மெழுகு போல உருகி போகட்டும். அவருடைய வீடு செழிக்கட்டும். யார் யாருடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது, நான் மெலிந்து கொண்டே போகிறேன், சுகவீனமாய் இருக்கிறேன், தலைமுடியெல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய அழகு போகிறது, ஐயோ என்னுடைய கால்களில் எலும்புகள் தேய்மானத்தினால் நடக்க முடியாமல் போகிறது, என்னுடைய முதுகு தண்டுவட பகுதியிலே பலன் குறைந்திருக்கிறது என்றெல்லாம் யார் யார் கதறுகிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தூக்கி எடுப்பதாக ஒரு சுகமும் சௌக்கியமும் இப்பொழுது இந்த டிவி புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இறங்கட்டும். கண்ணின் கருவொளி போல உடைய பிள்ளைகளை காத்தருளும் ஐயா. என்னாலும் இவர்களை அருமையாய் நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ உங்கள் ஒவ்வொருவருடைய நலனையும் நான் நாடுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் சமூகத்தில் போராடுகின்றேன். கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நான் ஆவிக்குரிய யுத்தம் செய்த நாட்கள் எத்தனை. விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்பதற்காகவும், நித்திய ஜீவனை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண் விழித்திருந்த நாட்கள் எத்தனை. உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.